கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 2 சாட்சிகள் என்று சொல்லி இந்த 11ஆம் அதிகாரத்திலே நாம் விசேஷமாக பார்க்கிறோம். பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. வைக்கோலுக்கு ஒப்பான என்றால் ஒரு சிறிய சுருக்கமாக என்றும் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த வைக்கோலுக்குள்ளாக தானியம் தாங்கி நிற்கும். அதை ஒரு அடையாளமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை 10 கட்டளையோடு கூட ஒப்பிடக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தல விசேஷம் இந்த 11ஆவது அதிகாரத்தில் 6வது மற்றும் 7வது எக்காலங்களுக்கு இடையில் ஒரு இடைவேளை நிகழ்வுகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. 7 எக்காலத்திலே 6வது 7வது எக்காலங்களுக்கு இடையான சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது 3.5 வருட கால உபத்திரவத்தின் போது தீர்க்க தரிசனம் உரைக்கும் 2 வல்லமையான சாட்சிகளை அறிமுகப்படுத்துகிறது. அது அவர்களுடைய இரத்த சாட்சி, மரணம், அற்புத உயிர்த்தெழுதல் மற்றும் தேவன் மற்றும் கிறிஸ்துவின் நித்திய அரசாட்சியை அறிவிக்கும் 7வது எக்காலம் முழங்குதல் ஆகியவற்றை இது விவரிக்கிறது. யோவானுக்கு ஒரு அளவுகோல் கொடுக்கப்படுகிறது. ஆலயத்தையும் பலிபீடத்தையும் வழிபடுகிறவர்களையும் அளக்குமாறு சொல்லப்படுகிறது. இது தேவன் தமது உண்மையான விசுவாசமுள்ள மக்களை தம்முடைய உடைமையாக கொண்டிருப்பதையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் பேணி பராமரிப்பதையும் குறிக்கிறது. இதை வேத வசனத்தில் நாம் இன்னும் ஆழமாக சற்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது இந்த 10 கட்டளைகள், குறிப்பிட்ட கட்டளைகளை தேவன் நமக்கு தந்து அதை நாம் கடைபிடிப்பதினாலே வாழ்க்கையிலே அவைகளை நாம் கை கொள்வதினாலே நமது நடை, உடை, பாவனை, சிந்தைகள் இவைகளிலே இந்த 10 கட்டளைக்கு உட்பட்ட வரையறைக்குள்ளாக நாம் வாழும்போது அது தேவ பலனை தருகிறது. அதை நாம் கை கொள்ள தவறும்போது அது நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறது என்பதை மிக தெளிவாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். அதாவது புறஜாதி மக்கள் உள்ளே வரக்கூடாது என்ற ஒரு காலகட்டம் போய் புறஜாதிகள் தேவனுடைய ஆலயத்தை மிதிக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிற அளவுக்கு அது மாறி இருந்தது. ஏனெனில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் புறஜாதியர் அந்த தேவனுடைய நகரத்தை வந்து அவர்கள் அங்கே கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று பார்க்கிறோம். நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு நான் சொந்தமாய் தருவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி இருந்தார். இப்படியெல்லாம் நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமத்தினாலே யாரெல்லாம் அந்த பரிசுத்த பூமிக்குள்ளாக நுழைகிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அந்த பரிசுத்த பூமியை அருவருப்பாய் எண்ணி வருகிறவர்கள் நியாயத்தீர்க்கப்படுவார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூமியிலே தேவன் கடைசி வரைக்கும் அவருடைய நியாயத்தீர்ப்பின் கடைசி முடிவு வரைக்கும் மனிதர்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த 1260 நாளை நாம் வகுத்து பார்க்கும்போது 3.5 வருடம் வரும். அதை நீங்கள் கணக்கிட்டு பார்க்கலாம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்ற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒலிவ மரம் என்பது அபிஷேகத்திற்கு அடையாளமாகும். விளக்குத்தண்டு என்பது வழிகாட்டுதலுக்கு அடையாளமாகும், வழிகாட்டும் வெளிச்சமாகவும் அமைகிறது. இதை நாம் விசேஷமாக ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடக்கி அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இது எலியாவை பிரதிபலிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதன் பின்பு
வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இது மோசேயை பிரதிபலிக்கிறதாய் காணப்படுகிறது. மோசே, எலியா என்றதும் நபர்களை நாம் நினைத்து விடுகிறோம். வேதம் இயேசு கிறிஸ்துவானவரும் சுவிசேஷ புத்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நீங்கள் ஆழமாக படிக்கும்போது அவர் மோசேயும் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லும் போதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை முன்னிறுத்துகிறார். மோசேயின் பிரமாணங்கள் இதை நமக்கு சொல்லுகிறதல்லவா, நீங்கள் வாசிக்கவில்லையா என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்பார். இதை பார்க்கும்போது மோசே என்ற சொல்லுக்கு தேவனின் பிரமாணம் என்ற அடையாள மொழியாக யூதர்கள் பயன்படுத்தினார்கள். அதே போல தீர்க்கதரிசனங்களின் புத்தகங்கள், ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனங்களுக்கு பிரதிநிதியாக எலியாவை முன்னிறுத்தினார்கள். இந்த மோசேயும் எலியாவும் என்பது தேவனுடைய பிரமாணமும் தீர்க்க தரிசனத்துக்கும் அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் நம்ம அவர்களை மனிதர்களாக நினைக்கக்கூடாதா என்று கேட்பீர்களானால், தேவனுடைய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் மனிதர்கள் மூலமாகத்தான் வெளியே வருகிறது. மனிதர்களை கொண்டுதான், மனிதருடைய வாழ்வியலை கொண்டுதான் தேவன் நமக்கு ஒட்டுமொத்த மனிதனுக்கும் விளக்கப்படுத்தி கொண்டே வருகிறார். இன்னும் ஒருபடி ஆழமாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை நாம் உணர்ந்து கொள்வதே ஆதாமின் சாயலிலே தான் உணர்ந்து கொள்கிறோம். முதலாம் ஆதாம், இரண்டாம் ஆதாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தமது யோசனைகளை மனித வாழ்வியலின் மூலம் நடித்து காட்டுகிறார், செய்முறை செய்து காட்டுகிறார் என்றும் பொருள்படும். இதை நீங்கள் ஆழமாக வேதத்தை வாசிக்க நீங்களே என் சாட்சிகள் என்று தேவன் சொல்லும்போது தமது பிரமாணங்களை தேவன் எழுத்து வடிவத்தில் மாத்திரமல்ல மனிதர்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட கூட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அநேகர் சொல்லுவாங்க, மோசேயும் எலியாவும் மறுபடியும் பிறப்பாங்க, மறுபடியும் பிரசங்கிப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு கருத்து ஒத்துக்கொள்ள முடியாதது. அப்போனா ஹிந்துக்காரங்க சொல்கிறது போல் 7 ஜென்மம் அந்த கணக்குக்கு போயிடுற மாதிரி இருக்கும். மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது எலியா மரணத்தை காணவில்லைன்னா சாதாரண மனிதனுடைய மரணத்தை அவர் காணவில்லை. ஆனால் அவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றால் அவருடைய ஆவி, சரீரம் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். சில வேளைகளில் சில பேரோட மரணம் நடந்திருக்கும். ஆனால் எப்படி மறித்தாங்க, எங்கே இருக்கு அவங்க உடம்பு, இதை எதையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சில அவங்க பயன்படுத்தின பொருட்களை தண்ணீரில் அடிச்சுட்டு வரும்போது இப்படி தான் கண்டுபிடிச்சு அவர் மறித்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி அநேகருடைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். இப்போ இந்த மோசையுடைய பிரமாணமும் எலியாவுடைய தீர்க்க தரிசனங்களும் உரைத்து கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறது, நம் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த மோசேயும் எலியா போன்ற தீர்க்கதரிசிகளும் பிரமாணங்களை முழுவதுமாக கை கொள்ளக்கூடிய மோசையின் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய, அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் பிறக்கலாம். அவர்கள் மோசையை போல எலியாவை போல வாழலாம். அவர்களுடைய அந்த கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியங்களிலே, பிரமாண ஊழியங்களிலே பிசாசானவன் அவர்களை கொன்று போடலாம். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் கொடூரமான மனிதர்கள் எழும்பும் போதெல்லாம் இவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். அந்தி கிறிஸ்து என்கிற அந்த மிகப்பெரிய பிசாசானவன் வெளிப்படும் போது பயங்கரமான சூழலாக இருக்கும். ஆனால் அவைகள் எப்படி இருக்கும் என்று மனிதன் புரிந்து கொள்வதற்காக அவ்வப்போது கொடிய மிருக குணம் உடைய மனிதர்கள் இந்த பூமியிலே பிறப்பதும் அந்தி கிறிஸ்துவின் சாயலாக அவர்கள் செயல்படுவதையும் நாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உணர்கிறோம். ஆதலால் தேவன் தமது பிரமாணங்களையும் தமது போதனைகளையும் தமது தீர்க்க தரிசனங்களையும் பல கால சூழ்நிலையிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்தகார சக்தியின் கிரியைகளினுடைய வல்லமைகளை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார் என்றும் அதற்கென்று மனிதர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானுடைய காலத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் உலக இரட்சகராக இந்த பூமியில பிறந்து வளர்ந்து பிரேட்சித்த பலியாகும் போது கூட அவருக்கு இணையாக அவரோடே கூட நடந்து வாழ்ந்த யூதாஸ் காரியோத் பிசாசினால் பயன்படுத்தப்பட்டான், பிசாசாகவே இருந்தான், கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்
நாம் வேதத்தை வாசிக்கும்போது இது தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய செயல், தேவனுடைய உலகம், தேவனுடைய ஸ்டேஜு, தேவன் மேஜை தேவனுடைய அந்த ஸ்டேஜில் ஏறி, அந்த மேடையிலே ஏறி என்று சொல்வது போல அவர் நடத்துகிற நிகழ்வுகள் என்பதிலே நடிகர்களாக, ஹீரோக்களாக வலம் வருவது மனிதர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அடையாள மொழிகளை வாசிக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் தன்மையை அது தரும். ஏனெனில் தேவன் அவருடைய வேதத்தை ஆராய்ந்து ஆழ்ந்து ஆராய்ந்து கற்று தேர்ந்து சோதித்து அதில் உள்ள ஆழ்மையான அர்த்தங்களை நாம் கண்டுபிடித்து படிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆழமான சத்தியங்களை மறைமுகமாக எழுதி வைத்திருக்கிறார். 9ஆம் வசனம், ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையிலே வைக்க விட்டார்கள். அதாவது கொலை செய்யப்பட்டது யாரு? இந்த தீர்க்க தரிசனமும் பிரமாணமும் அது சாட்சியாக அங்கே இருக்கும். அதை முழுவதுமாக அழிப்பது போல பூமியிலே பிசாசானவன் தீர்க்க தரிசனத்தையும் பிரமாணத்தையும் அதற்கு பிரதிநிதிகளாக இருக்கிற மோசே எலியாவை அவன் யுத்தம் பண்ணி ஜெயித்து அழித்து போடுவான். ஏனெனில் அவனுடைய வல்லமை மனிதருடைய வல்லமைக்கு மேலானது. ஏன் பிரமாணத்தை காட்டிலும் தீர்க்க தரிசனத்தையும் கூட அவனால் அழித்து போட முடியும். அழிக்க முடியாத ஒரே வெளிப்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதைத்தான் நாம் கீழே பார்க்கிறோம். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறையில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமி குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த நிகழ்வு நடக்கிறது. மீதி இருக்கிற அந்தந்த காலகட்டத்திலே தேவன் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆட்களை வைத்திருக்கிறார், இன்னும் நீடிய பொறுமையாய் காத்திருக்கிறார் என்றெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி கொண்டு வருகிறேன். அப்படி மீந்திருக்கிறவர்கள் மத்தியிலே பணி செய்வதற்கென்று இந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இவர்கள் மனிதர்களிடத்திலே எச்சரிக்கை செய்தியை சொல்லும்போது பயந்து நடுங்கி அவர்களை வேதனைப்படுத்தினார்களாம், பயமுறுத்தினார்களாம். அப்படி என்று இந்த 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இவர்கள் பூமியிலே இருக்கிறவர்களை பயமுறுத்தினபடியினால், வேதனைப்படுத்தினபடியினால் அவர்கள் மரித்து போனதை கண்டு அந்த மீந்திருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டார்களாம். சோதம் குமாரா அழியும் என்று சொல்லும்போது நம்பாதவர்களும், நோவா தீர்க்கதரிசியாய் இருந்து இந்த பெரும் வெள்ளத்தால் அழியும் என்று சொல்லும்போது நம்பாதவர்களும், ஏனோக்கு தேவனை 2ஆம் வருகையிலே நடக்கவிருக்கிற சம்பவங்களை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாய் சொன்னான், அவர்கள் நம்பாதவர்களும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி நம்பாதவர்கள் ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்பி, செத்தாண்டா இந்த மோசேயும் எலியாக்களும், பிரமாணமும் ஒளிந்தது, தீர்க்க தரிசனம் ஒளிந்தது என்று சொல்லி நம்மை யார் ஆளுகை செய்வது, நம்மை யார் எச்சரிப்பது, நம்மை யார் கட்டுப்படுத்துவது என்று சொல்லி அவர்கள் வெகுமதிகளை அனுப்பி சந்தோஷமாய் கொண்டாடுவார்களாம். இன்றும் அநீதி வெல்வதையும், அநீதி மக்கள், அநீதியாய் நடக்கிறவர்கள் வெல்லப்படுவதை அநேகர் போற்றுவதையும் நாம் பார்க்கிறோம். இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாக நீங்கள் பார்க்கும்போது 1793 வேதாகமங்கள் பிரான்ஸ் நாட்டிலே அதிகமாக எரிக்கப்பட்டது. பிரெஞ்சில் பயங்கர புரட்சி உண்டாகி வேதாகமங்களை முழுவதும் எரிப்பதும் சுவிசேஷர்களை எரிப்பதுமாக இருந்தது. பிற்காலங்களிலே வேதாகமம் அதே இடங்களிலிருந்து மொழிபெயர்ப்பு பெற்று மற்ற மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்ப்பை பெறக்கூடிய அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்தது. 1793 செக்குலரிசம் என்று சொல்லி மக்கள் யாருமே வேதாகமத்தை புறக்கணித்து தங்களுக்கென்று பகுத்தறிவு கொள்கைகளை வகுத்து கொண்டு சயின்ஸ், அறிவு, லாஜிக் என்று சொல்லி பெண் தேவதையை உருவாக்கி அவளுக்கு பகுத்தறிவு தேவி என்று சொல்லி அவளை வணங்க ஆரம்பித்தார்கள். இப்படி கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு உட்பட்ட தேசங்கள் கூட வழிவிலகி போகக்கூடிய காலமாய் இருக்கிறது. 1793 98 வரைக்கும் பிற்காலங்களிலே தேவன்
புதிய எழுப்புதலை அதே பிரெஞ்சு தேசத்தில் கொண்டு வந்து அநேக ஆங்கில மொழியிலே வேதாமம் மொழிபெயர்ப்பு, அதன் பின்பு அநேக மொழிகளிலே அந்த ஆங்கில மொழியிலே வெளிப்பெயர்ப்பு வந்ததினாலே அநேக மொழிகளிலே அது வேதாமம் மொழிபெயர்க்கப்பட்டது. அதை நீங்கள் 11ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். 3½ நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவருக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். மீண்டும் வேத வசனம் காலூன்றி நின்றது. தீர்க்க தரிசனங்களும் பிரமாணங்களும் மீண்டும் தேவ சமூகத்திலே எழும்பி நின்றது. அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுவதை செய்யும். வேத பஞ்சம் உண்டாகும் என்றும் வேதாகமம் நம்மை விட்டு எடுபட்டு போகும் என்றும் நாம் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் வேத புத்தகங்களின் பல ஆதாரங்களும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆதலால் வேதத்தை நமது இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள்ளும்படியும் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இப்படி வேதம் மனிதருடைய மத்தியிலிருந்து எடுபட்ட போன பின்பு அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 இடி விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். நீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்ப கொஞ்சம் பேர் மனம் திரும்புறாங்க, கொஞ்சம் பேர் அழிந்து போகிறாங்க என்பதற்கு இது அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. இப்பொழுது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறார். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாய் ஒரே ராஜ்யமாய் மாற்றப்பட்டது. அப்பொழுது சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுகிற கிறிஸ்துவை கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். அப்படி ஆர்ப்பரிக்கிற கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இந்த காரியத்திலும் கிறிஸ்துவானவர் ஜெயம் எடுக்கிறார். ஆதலால் 24 மூப்பர்களும் பரலோகமும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் முது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். தேவனுடைய கடைசி நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலனளிக்கத்தக்கதாக பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கத்தக்கதாக காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். ஒவ்வொரு தேவனுடைய வருகையின் அடையாளங்கள் இந்த பூமியிலே நடக்கும் போதெல்லாம் நாம் தேவனை இன்னும் ஆழமாய் தொழுது கொள்ள வேண்டும். மாறானாதா நீர் வருகிறீர் என்று சொல்லி நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. யூதர்கள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகும் காலத்திலேயே உடன்படிக்கை பெட்டி எங்கே காணாமல் போனது என்று யாருக்கும் தெரியாது. அதாவது சாலமோன் காலத்திலே உருவாக்கப்பட்ட அந்த தேவாலயத்திலே வைக்கப்பட்டிருந்த ஆலயமானது சுக்குநூறாய் உடைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தேவனுடைய தேவாலயத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. தேவனால் எல்லாம் கொடும் மறைபொருள்களை ஒளித்து வைக்கிறவர் கர்த்தர். உடன்படிக்கை பெட்டியை குறித்தான அநேக குறிப்புகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எரேமியா 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே வாசித்து பார்க்கும்போது, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவானவரும் அவரை தொடர்ந்து இருக்கிற சீஷர்களும் நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகி அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்லுவதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைப்பில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி பிரமாணத்திற்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் அடையாளமாயிருக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியானது பரலோகத்திலே காணப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களுடைய கரத்திலும் என்னோட கரத்திலும் வேத வசனம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம் கரத்திலிருந்து எடுபட்டு போவதற்கு முன்பாகவே நாம் அதை ஆழமாய் தியானிப்போமாக. நமது இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள்வோமாக. தேவன் தாமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆழமான சத்தியங்களை போதித்து உணர்த்துவாராக. ஆமென்.